விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைத்து அவர்களினுடைய இந்த நிகழ்வு குறித்த அனுபவங்களை, குழந்தைகளுக்கான ஆசி உரைகளை கேட்டு பெறவிருக்கின்றோம். விழா பெருமக்கள் அனைவரும் குமாரிகளை வாழ்த்தி தொடர்ந்து அரங்கத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். குரு நடனச்சுடர், நாட்டிய மாமணி, நாட்டிய கலையரசன் திருவொற்றியூர் செந்தில்குமார் அவர்களுக்கு பூங்கொடுத்து கொடுத்து வரவேற்கிறார் எங்களது குரு ஸ்ரீமதி ஸ்ரீவர்ஷினி ராஜாராமன். ஒவ்வொரு நாளும் நமது இல்லங்களில் தொலைக்காட்சி மூலம் நம்முடன் செய்தி பகிர்ந்து வரும் மதிப்பிற்குரிய சுமித்ரா ரத்னம் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கி கௌரவிப்பவர் நமது ஸ்ரீவர்ஷினி ராஜாராமன் அவர்கள். சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்க குமாரிகளின் பெற்றோர் திரு ரமேஷ்குமார் மற்றும் திருமதி தேவகி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருவொற்றியூர் செந்தில்குமார் அவர்களுக்கு குழந்தைகளின் பெற்றோர் நினைவு பரிசை வழங்கி கௌரவிப்பர். திருமதி சுமித்ரா ரத்னம் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்க இருக்கிறார் திருமதி தேவகி. தனது அழுத்தமான தமிழால் செய்திகளை பல கண்டங்கள் தாண்டி சேர்த்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய சுமித்ரா ரத்னம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு பொழுது ரொம்ப சந்தோஷமான பொழுதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு எனக்கு வாய்ப்பு வழங்கின வர்ஷினிக்கு ரொம்ப நன்றி. அதாவது இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டம், இன்றைக்கி இருக்கிற சூழல் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். லைஃப் ஸ்டைல் அப்படின்றது மாறி போயிருக்கு. நம்மளுடைய கலாச்சாரத்தை குழந்தைங்க இல்லை, பெரியவங்களே மறந்துட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஆனால் இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கிற ஒரு பொருளாக பார்க்கணுன்னா இந்த டான்ஸை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, கடவுள்ன்ற ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய பாரம்பரியம் ஒன்ற விஷயத்தையும் கலந்து தான் இந்த டான்ஸ் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப அழகாக ஆடினாங்க. அழகா அப்படின்றத விட ரொம்ப தெய்வீகமாக ஆடினாங்க. அவங்க முகத்தில் காமிச்ச அந்த எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிவனும் பார்வதியுமே ஆடின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது எனக்கு சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நடனம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே அந்த பெற்றோருக்கு என்னென்னா, அவங்களுக்கு ஒரு கிரேட் சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்க என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிற பெற்றோர் இன்னைக்கு இருக்காங்க. முன்னாடி காலம் மாதிரி கிடையாது. இப்போ என்னோட காலத்துலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நான் கூட டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் ஊரில் அதுக்கான வசதியெல்லாம் கிடையாது. நான் பிறந்த ஊர் மதுராந்தகம். அங்கே வர்ஷினி மாதிரி ஒரு டீச்சர் இல்லை.
அவங்கள மாதிரி ஒரு டீச்சர் இருந்தால் நான் கூட இப்படி ஒரு டான்ஸ் ஆடி இருப்பேன் போல் இருக்கு. எனக்கு அந்த மாதிரி ஒரு டீச்சர் கிடைக்கல. ஸோ அந்த டீச்சருக்கு ஒரு தேங்க்ஸு, அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு தேங்க்ஸு. இன்னொன்று, குழந்தைங்களுடைய ஆசையை வந்து பூர்த்தி பண்ணுற பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். குழந்தைங்களும் வந்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நமக்கு கிடைக்காத விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் தான் இன்னைக்கு இருக்காங்க. ஏன்னா இடைப்பட்ட தலைமுறை நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோம். ஆஸ் அ பேரண்ட் நான் சொல்கிறேன், இடைப்பட்ட தலைமுறை நிறைய விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிட்டோம். முன்னாடி காலத்தில் நிறைய கிடைச்சிது, அப்போ வந்து பெருசாக வந்து டிஸ்ட்ராக்ஷன்லாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்குது. ஏன் கிடைக்குது அப்படின்னா, இடைப்பட்ட காலத்தில் மிஸ் பண்ணதை வந்து நம்ம குழந்தைங்களாவது கிடைச்சிக்கிட்டோம், அவங்களுக்காக பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் தான் வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து செய்கிறாங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு பலம், உங்கள் பேரண்ட்ஸ் தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட். அதை முதல்ல எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே பேரண்ட்ஸ் சொல்கிறது வந்து நமக்கு வந்து அட்வைஸ் மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கைக்கான வழிகாட்டியே அதுதான். அதனால் என்னைக்காவது ஒரு நாள் அப்பா அம்மா சொல்கிறது ஏதாவது வருத்தமாக இருந்தால் கூட அதை புறந்தள்ளாதீங்க. என்றைக்குமே அவங்க சொல்கிறத மதித்து நடங்க. உங்களுடைய வயசு அவங்க அனுபவம், அது ஒன்று. இன்னொன்று, இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க சோஷியல் மீடியாவில் மூழ்கி போயிட்டு அப்படி நிறைய டைமை வந்து அதில் இழந்துடுறாங்க அப்படின்ற ஃபீல் எனக்கு எப்போவுமே இருக்குது. சோஷியல் மீடியா வேணும் தான், நல்ல வழியில். இந்த குழந்தைங்க வந்து டான்ஸ் ஆடினதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. இதை அவங்க சோஷியல் மீடியாவில் கொண்டு போகணும். அவங்களுடைய திறமைகளை ஒரு போஸ்ட்டாக போட்டு அடுத்தவங்களுக்கும் அந்த ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்னு அவங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதை செய்வாங்கன்னு நம்புகிறேன். இந்த டான்ஸ் ஸ்கூல் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு இத்தனை நாள் தெரியாமல் போச்சு, நிறைய பேருக்கு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நினச்சேன்னா, இனிமேல் கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன். ஸோ நான் வணங்குற அந்த சிவனோட ரூபமாக வந்து இந்த குழந்தைங்கள பார்த்தேன்னு சொல்கிறேன். அந்த ஆடல் வல்லானோட அருள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வாழ்க்கை முழுசும் கிடைக்கணும்னு வாழ்த்துறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தங்களது இனிய சொற்களால் மாணவிகளை வாழ்த்திய சுமித்ரா ரத்னம் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது திருவொற்றியூர் திரு செந்தில்குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீ குருபியோ நமக. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழுக்கும் நாட்டியத்திற்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த அற்புதமான காலை வேளையில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வெடுக்கும் இந்த தருணத்தில் கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் முதலில். ஏன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கறது அப்படின்றது குறைஞ்சி போச்சு. பொதுவாக பார்த்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது முன்னாடிலாம் எப்படின்னா, இந்த மாதிரி சபாக்கள், நிறைய அரங்கங்கள், நிகழ்ச்சி நடந்து தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்னு போயிட்டுருக்கு. ஓ அப்படி தான் டான்ஸ் கிளாஸ் எடுக்கு. ஆனால் அது வந்து இன்றைக்கி ஒரு வகையில் நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு அழகான காலை பொழுதில் ஒரு கோவில் மாதிரி ஒரு அமைப்பில், பொதுவாக வர்ஷினி என்னுடைய தங்கை எப்போது ஒரு அழைப்பு விடுத்தாலும் உடனே வந்துடும், நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம் நாட்டியம் பற்றியெல்லாம். இந்த அழைப்பிதழுடைய முதல்ல உமை பாலகர்கள், ரொம்ப அழகான தலைப்பு, அது ரொம்ப பாராட்டணும். பொதுவாக ஆணை முகனும் ஆறு முகனும் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த தலைப்புகள் இது ரொம்ப அழகாக எப்படி இருக்குன்னா, உமை பாலகர்கள் அப்படின்ற சொல்கிற இடத்துல முதல்ல மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம், இந்த 2 பேருமே அதுக்கு ஈக்குவலாக இருந்தாங்க. அது எப்படின்னா, அந்த பெரிய குழந்தைய பார்க்குறதுக்கு அந்த கணேஷனுடைய வடிவம் போல் ஒரு அழகும், அந்த இளையவள் முருகனாகவும் தான் காட்சி கொடுத்தா. இது அந்த குரு எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் நான் பார்க்கும்போது அந்த விஷயம் அவ்வளோ அழகாக அமைஞ்சிருந்தது. நாட்டியமே தெரியாமல் இருக்கிற பலருக்கு நாட்டியம் பார்த்தோடனே பிடிக்கிற விஷயம் என்னன்னு சொல்லுங்க. என்ன பிடிக்கும் உங்களுக்கு பார்த்த உடனே? பாவம், எக்ஸ்பிரஷன்ஸ். அதில் 2 பேருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க, அது ஒரு டவுட்டே கிடையாது. அக்கா தங்கச்சி அப்படின்றதுனால பாயிண்ட் வந்து இப்படி அப்படின்னு கொடுக்கலான்றதுனா, எனக்கு இளையவள் தான் மனசில் ரொம்ப நின்னா. அக்கா கோச்சிக்க மாட்டாங்க, ஆனால் அவ்வளோ பெஸ்ட். எப்படி அந்த பெஸ்ட்டெல்லாம், அதாவது ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு குழந்தையை தயார் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை நாட்டியத்தை பொறுத்த வரைக்கும். வர்ஷினியோட அந்த மேடை நடன வடிவமைப்பு, அந்த குழந்தைக்கு என்ன வரும், என்ன கொடுத்தா அது அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சு கொடுத்தது குருவின் சாமர்த்தியம். ரொம்ப அழகு அது.
நமக்கு எளிதில் புரியக்கூடிய நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணது எவ்வளோ நுணுக்கங்கள் உங்கள் மனசில் பதிஞ்சுதுன்னு எனக்கு தெரியாது. அது சொல்லப்போனால் உங்களுக்கு புரியுமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா சப்தமில் அவங்க தண்டை முழங்க அந்த முருகனை பற்றி ஒரு இடங்கள் ஆடும்போதும் சரி, அதுக்கு கொடுத்த பாவங்களும் சரி, ரொம்ப ரொம்ப பாராட்டிற்குரியது. அதோடைய அமைப்பு ரொம்ப பாராட்டிற்குரியது. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக அமைஞ்சது வர்ணம். வர்ணம்ன்றது அவ்வளோ ஈஸி இல்லை ஆடுறது. பசங்க எல்லாம் நம்மளால் வந்து ஒரு 2 நிமிஷம் ஸ்டேஜில் நிற்க முடியாது. ஆனால் குறைஞ்சது ஒரு 30 நிமிடங்கள் அந்த வர்ணம் ஆடக்கூடிய குழந்தை தான் அந்த அரங்கேற்றத்துக்கு சரியாக தயாராகி இருக்கக்கூடிய குழந்தைகள். அந்த விதத்தில் இருவரும் சிறப்பாக தயாராகி இருக்கிறார். அதுலேயும் சுவாமியை வர சொல்லடி அப்படின்றதெல்லாம் ரொம்ப சவால். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு, அந்த வர்ணத்தில் இருக்கக்கூடிய உணர்வு, சிங்காரம் விரகம் ரெண்டுமே கலந்த ஒரு விஷயம். ஆரம்பத்திலிருந்து அப்படியே அந்த கதையை சிவன் வந்து நெற்றிக்கண்ணை உதிச்சு சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய முருகன் அழகாக அப்படி காமிச்சு பிரணவ மந்திரத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறமா அதை விரகத்துக்கு அப்படி அவர் வளர்ந்துட்டார். அதுக்கப்புறமா அது அந்த வர்ணத்துடைய செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது அப்படி அந்த விரகத்தை கொண்டு போகும்போது அது ஒரு அழகாக எடுத்துகிட்டு போகும்போது பெரியவள் கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அது சில இடங்கள் நல்லா நோட் பண்ணினானு அதை மீறி அந்த விரகம், அந்த விரகம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், விரகம்ன்றது ஒரு சேட் சொல்லலாம் இல்லையா, அப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி. அப்போது நம்ம உடல் இளைக்கும். அப்படி தான் அந்த உடல் இழைச்சி அவங்க காலில் இருக்க கொலுசு மாற்றி ஒவ்வொருத்தருக்காக கழண்ட வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அது கூட ஒரு அழகு. ஒரு ஆபரணம் மேடையில் அப்படி விழும்போது கூட அதுக்கு ஏதோ ஒரு யோசிச்சு பாருங்க. அந்த விரகம் சொல்ல சொல்லடி மனம் கல்லோனி, அந்த அவருக்கு என்ன மனம் அவ்வளோ கல்லாவா இருக்கு, நான் இப்படி உருகி ஆடிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது அந்த முருகனே உருகக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதோடைய அமைப்புகள் அழகாக இருந்தது. அதற்குரிய அழகான நட்டுவாங்கம், திருத்தமான அந்த சொல்கட்டுடைய நட்டுவாங்கம் பாராட்டிற்குரியது. அண்ட் வெல் இம்ப்ரூவ்டுன்னு சொல்லலாம். நட்டுவாங்கம் நான் கேட்டதுக்கு எனக்கு வெல் இம்ப்ரூவ். அதுதான் ஒரு டீச்சரும் தன்னை வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குரு கிட்ட இருந்து குழந்தைகள் கற்றுக்கூடிய விஷயம் என்னென்னா நிறைய இருக்குது. முதல்ல கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒழுக்கம், டிசிப்ளின் தான் முக்கியம். ஸ்டேஜ்க்குன்னு இருக்கக்கூடிய மரியாதை இருக்குது, பெற்றோர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை, பெரியவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. பேரிட்டு கூப்பிட்றதெல்லாம் கூட நடந்துட்டு இருக்கு. அம்மா அப்பா தாண்டி, மம்மி டேடியை தாண்டி அடுத்து பேரிட்டு கூப்பிட்ற அளவுக்கு இதை பெற்றோர்கள் பெருமையாக நினைக்கிற காலம் வருது. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். எங்களுடைய நடன வகுப்பில் முதல் ரூல், ஃபஸ்ட்டு ரூல், பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், குருவின் காலில் விழுந்து வணங்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. பார்த்தீங்களா, அதை பள்ளிக்கூடத்தில் கூட சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு சில பள்ளிக்கூடங்கள் இருக்கலாம். இதெல்லாம் அந்த பணிவை அவங்களுக்கு வளர்க்கும். அப்படி தான் இன்றைக்கி அந்த குழந்தைங்களோட இந்த பணிவு இன்றைக்கி அரங்கேற்றம் வரை வந்திருக்கு. அப்படின்னா தன்னுடைய அழகான இந்த இரட்டை சகோதரிகள் இந்த ரொம்ப அழகான இந்த நாட்டியத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்ச அந்த பெற்றோர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அப்படியே சந்தோஷம். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான் என் பிள்ளை, ஏ கிரேட், அவுட்ஸ்டாண்டிங்கெல்லாம் சொல்கிறத விட என் பொண்ணு ஒரு பெரிய நாட்டிய தாரகையாக எனக்கு அரங்கேற்றம் முடிச்சிருக்கான்னு சொல்கிறது ஒரு பெரிய பெருமை. அதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஆண் நடன கலைஞர் இருந்து என்னுடைய அம்மா எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, டான்ஸ் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. 5 வயசு என்ன ஆடிட்டு இருக்கான்னு கொண்டு போய் என்னை டான்ஸ் கிளாஸில் கொண்டு போய் விட்டாங்க எங்கள் அம்மா. அவங்களால மட்டும்தான் இன்றைக்கி நான் நிற்கிறேன். நான் பெருமையாக சொல்லுவேன் நான் ஒரு நடன கலைஞன் அப்படின்றது. அப்புறமா நான் ஒரு தமிழன் அப்படின்றது அடுத்து. நான் முதல்ல ஒரு நடன கலைஞனை ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம். இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் அப்படி ஆடி இருக்கீங்க, அது சந்தேகமே இல்லை. இவங்க எப்படி ஆடினாங்க, இப்போ இவங்க மேடையில் இருக்காங்க, இவங்க எப்படி ஆடினாங்கன்றது இங்கே அங்கேருந்து ஒரு பரிசு கொடுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியா? அந்த அளவுக்கு 2 பேருமே ஆடி இருக்கீங்க. 2 பேருமே எனக்கு இந்த பாம்பே சிஸ்டர்ஸ் மாதிரி, மாம்பழம் சகோதரிகள் மாதிரி, அண்ட் ரோஷினி ரந்தினி மாதிரி. அவங்களோட நீங்களாம் உண்மையிலேயே ரொம்ப கிரேட்மா. அவங்கெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள். அவங்க பாடி நீங்கள் அரங்கேற்ற படம் தான் பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு பெரிய ஃபேன் ரோஷினிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சகோதரிகள் நாட்டிய உலகத்தில் வர்ஷினியோட கைடன்ஸ்லேயே வரணும். அதை நான் பார்க்கணும். தட் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முடியும் நிச்சயமா. இயல்பாகவே உங்கள் 2 பேருக்கும் நல்ல நாட்டியத்தோட என்ன சொல்கிறது, என்ன வேணுமோ அந்த லட்சணங்கள் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. கண்கள்லேருந்து உருவமைப்பிலேருந்து எல்லாமே இருக்குது. தொடர்ந்து நாட்டிய பயிற்சி எடுத்துக்கோங்க. இது முதல் படி. அரங்கேற்றம் முடிஞ்சிச்சு, நான் போய் என் வேலையை பார்க்குறேன், ஸ்டடீஸ் பார்க்குறேன். பாரு, படிப்பு முக்கியம், அதோடு சேர்த்து கலையை பாருங்கள். 2 கண்ணாக பாருங்கள்.
ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நம்ம ஓடிட்டு இருக்கிறது ஒரு எந்திர வாழ்க்கைங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளிப்பட்டு வரும்போது இசை கற்றுக்கோங்க, இசை கருவிகள் வாசிக்கிறத கற்றுக்கோங்க, இந்த மாதிரி நாட்டியம் கற்றுக்கோங்க. கலைகளில் எது சிறந்ததோ, எல்லா கலைகளும் சிறந்த கலைகள் தான், 64 கலைகளும் சிறந்த கலை. அந்த கலைகளில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம குழந்தைய பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு உதாரணமே நான் உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் தான். என்னை வந்து ஒரு டாக்டராக்கி பார்க்கணுன்னு அப்பா மட்டும்தான் ஆசைப்பட்டார். அட்லீஸ்ட் நம்ம பரதநாட்டியத்தில் டாக்டரேட் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி டாக்டர் செந்தில்குமார் நீங்கள் அப்பாவோட ஆசை அப்படி நிறைவேற்றிட்டேன் நான். ஆனால் நாட்டிய விடவே இல்லை. எவ்வளோ எதிர்ப்பு வரும்போது ஒரே விஷயந்தான் இருந்தது, என்ன ஆனாலும் சரி இந்த நாட்டியத்திற்காக தான் அப்படின்னு. அப்படிதான் ஒரு அழகிய பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்க வர்ஷினி, அது சந்தேகமே இல்லை. நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த குரு. எல்லாம் கற்றுக்கிட்டோம் சரி அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை, இன்னும் என்ன கற்றுக்கலான்னு, டூங்கத்தில் இன்னும் அட்வான்ஸ் என்ன பண்ணலாம், வேற என்ன அதிகமாக கற்றுக்கலான்னு. தான் கற்றதோடு இல்லாமல் கற்பிப்பதுன்றது ஒரு பெரிய திறன். அந்த திறனை ரொம்ப அழகாக தனக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கவங்க அவங்க. அதை நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். நல்ல குரு கிடச்சிருக்காங்க, அது ரொம்ப பாராட்டும். நல்ல குரு அமையிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. குரு அப்படின்றவங்க நம்ம மனசில் இருக்கக்கூடிய இருளை அகற்றி ஒளியை தரக்கூடியவர்கள் குரு அப்படின்றது. ஸோ அந்த நல்ல குரு கிடச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்டேஜஸில் உங்களை நான் பார்க்கணும். என்னோட பெஸ்ட் விஷஸ். ஸ்டார்டிங் கொஞ்சம் லைட்டாக உனக்கு அதெல்லாம் என்ன தெரியுமா, கடவுள் உனக்கு கொஞ்ச நேரம் சோதிப்பார், நீ என்ன பண்ணுற பார்க்கலான்னு. ஆனால் நீ வர்ணத்தை பிச்சு உதறிட்டியே, அது எப்படி முடிஞ்சது? அப்போ என்னால் முடியலன்னு ஒரு புஷ்பாஞ்சலியில் அந்த இடையில போனாலும் வர்ணம் வரை உன்னை தாக்குப்பிடிக்க அந்த தான் உங்களுடைய அந்த முயற்சி, குரு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களை காப்பாற்றிருக்கு. ரொம்ப அழகாக அதுக்கு தயார் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதற்கு இந்த நாட்டியம் அப்படி இன்னும் ஒரு படி மேலே வந்தது பக்கவாத்திய கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோஷினி மேம்லாம் வந்து நமக்கு பாடணும்னு நினச்சாலே அது பாக்கியம்தான் உண்மையிலே. ஏன்னா அவங்க நிறைய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கும் நிறைய என்னோட நாட்டிய வகுப்புக்கு வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க குழந்தைங்களுக்கு. ஒரு நுணுக்கங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, அதை நான் உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்ற அளவுக்கு வளர்த்து விடுவாங்க. இந்த நேரத்தில் நான் நினைவு கூறணும் பக்கவாதிய கலைஞர்கள் அப்படின்னும் போது காலம் சென்ற திருமதி பத்மா யுவராஜ் அவர்களை. எனக்கு இன்னொரு சப்போர்ட் அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நம்மளை வளர்ப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலாஜினா கிட்டத்தட்ட 15-20 வருஷ அனுபவம். அவர் கொடுத்த வழிகாட்டுதல் செந்தில்குமாரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிண்டே வருது. நாட்டிய உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு கொண்டு வந்ததுன்னா அது பாலாஜினா தான். அவருக்கு நான் என்றைக்குமே என் லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன். அண்ணா ஸ்தானத்திலேருந்து தான் சரி சொல்கிறேன். ஏன்னா நான் இருக்கிறது வந்து திருவெற்றியூர், வடசென்னை. நிறைய சொல்லுவோம் வடசென்னை பற்றி. நான் வடசென்னையில் இல்லாத திறமையாளர்களே கிடையாது, திறன் படைத்தவர்களே இல்லை உண்மையிலே. எனக்கு என்னென்னா என்னுடைய குழந்தைங்க நாங்கள் எல்லாம் கொண்டு அதே மாதிரி தான் வர்ஷினி உங்கள் ஏரியாவில் கூட அந்த மாதிரி தான். இந்த கார்னரில் இருக்கிறேன், நான் இந்த கார்னரில் இருக்கேன், அது மாதிரி சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த மாதிரி கலைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் இருக்கிற அந்த அழகான பக்கவாதிய கலைஞர்களோட ஒரு வடம் பிடித்து இழுக்கப்பட்ட தேர் அழகாக இன்னைக்கு ஊர்வலம் வந்தது. அதுதான் ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுக்கு வயலின் சார் சோழவரம் சங்கர் அவர்கள், அவரையும் நான் மனதார பாராட்டுறேன். அண்ட் தியாகு சார் அவங்களுடைய பிள்ளைங்களெலாம் நிறைய கேட்டிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப இதமாக இன்னும் இந்த வர்ணத்துக்கு அப்புறம் தான் முக்கியமான விஷயங்களே இருக்குது. அந்த பதம் கீர்த்தனை அதை சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. பொறுமையாக அந்த ரசித்து பாருங்கள். இந்த மாதிரி அரங்கேற்று நிகழ்வுக்கு போகிறப்போ எந்த ஒரு யோசனை இல்லாமல் அந்த மொபைல் ஃபோன் அப்படி தூக்கி போட்டுட்டு அந்த குழந்தைங்க ஆடி முடிக்க உங்கள் கரங்களிலிருந்து வரக்கூடிய ஒளிகள் அவள் அப்படியே மென்மேலும் அவர்கள் வளர்த்து கொண்டே செல்லும். அதை மட்டும் பரிசாக கொடுங்க, வேறு எதுவுமே வேண்டாம். நீங்கள் கொடுக்குற கைத்தட்டல் தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன், சாதாரண செந்தில்குமார் இங்கே நிற்கிறேன், அதுதான் அவசியம். அண்ட் இந்த நிகழ்வுக்கு பின்புலத்தில் எவ்வளோ பேருடைய கடின உழைப்பு இருக்குது. அம்மாவோடையது, சித்தியோடது, அவங்களுடைய சப்போர்ட்லாம் இல்லாமல் சான்ஸே இல்லை நமக்கு. அதுக்கப்புறம் அது குறிப்பாக பெண்களுக்கு சொல்லணும்னா முதல்ல லைஃப் 2ஆக பிரிச்சுக்கலாம் சொல்லுவாங்க இல்லையா. முதல்ல பிறந்த வீடு, அப்புறம் புகுந்த வீடு. ஸோ புகுந்த வீட்லேயும் உங்களுடைய கணவருடைய சப்போர்ட் ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப பெரிய விஷயம், அதை பாராட்டணும். தொகுப்புரை ரொம்ப அழகாக என்ன அளவு தேவையோ அதை அழகாக சிறப்பாக சொல்லிட்டு ஒப்பனை கலைஞர் ரேணுகா அது ஒப்பனைன்றது ரொம்ப முக்கியங்க. ஆடல் பாதி ஆடை பாதின்ற மாதிரி தான். எப்படிப்பட்டாலும் எவ்வளோ அழகாக காட்டக்கூடிய ஒரு விஷயம், அழகுக்கு அழகு சேர்த்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஆடை வடிவமைப்பு, இப்படி எல்லா நிகழ்வையும் ஒரு குரு எவ்வளவு யோசிச்சு பண்ணியிருந்த அந்த வெற்றிக்காக உழைத்தாங்களோ அந்த முழு வெற்றியும் வர்ஷினியை சாரும். வாய்ப்புக்கு பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
குழந்தைகளை வாழ்த்திய நடனகுரு திரு செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தங்களது இசையால் இந்நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பக்கவாத்திய கலைஞர்களை கௌரவிக்கும் தருணம். இவர்களை கௌரவிக்க குமாரிகளின் பெற்றோர் ஸ்ரீ ரமேஷ்குமார் மற்றும் ஸ்ரீமதி தேவகி அவர்களை வேண்டிக் கொள்கிறோம். முதலாவதாக மிருதங்க வித்வான் ஸ்ரீ ஆற்காடு எஸ் பாலாஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக குரலிசை வித்தகி ஸ்ரீமதி ரோஷினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக வயலின் இசை வித்தகர் ஸ்ரீ சோழபுரம் சங்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். புல்லாங்குழல் இசைக்கலைஞர் ஸ்ரீ தியாகு அவர்களை பணிவன்போடு அழைக்கிறோம். நடன கலைஞர்களின் முக பாவனைகள் துல்லியமாக அமைவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஒப்பனை. அந்த ஒப்பனையை மிக அருமையாக செய்து கொடுத்த திருவான்மையூர் ஸ்ரீமதி ரேணுகா அவர்களை அழைக்கிறோம். புகைப்படம் மற்றும் காட்சி பதிவின் வாயிலாக பதிவு செய்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாக திரு ஷெரீப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆன் ரிக்வெஸ்ட் இன்னைக்கு அழகாக எம்சி பண்ணுற ஸ்ரீமதி அஸ்வினி மேம்க்கு ஒரு சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் கிஃப்ட். இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு மைல்கல்லை தொட்ட நடன சகோதரிகள் ராகவர்தினி மற்றும் காவ்யா இருவருக்கும் நடனப்பள்ளி சார்பாக சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கின்றன. நடன ஆசான் மற்றும் சிறப்பு விருந்தினர்களின் ஆசி பெற்ற அந்த சான்றிதழ்களை வாங்க முதலில் அரங்கம் வருகிறார் குமாரி ராகவர்தினி. அடுத்ததாக இளைய சகோதரி காவ்யாவை அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது நடன கலைஞர்களின் ஆசான் ஸ்ரீமதி ஸ்ரீவர்ஷினி ராஜாராமன் நம்முடன் உரையாட இருக்கிறார். தேங்க்யூ. ரொம்ப குயிக்காக தான் முடிச்சிருவேன். இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டுக்கு மெயினான சப்போர்ட் பண்ண குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்,
அண்ட் ஹோல் டீம், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றி. அதை விட இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக இந்த அரங்கேற்றம் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு இன்றைக்கி எங்களோட இன்வைட்டை வந்து ரொம்ப ஹம்பிளாக அக்செப்ட் பண்ணிட்டு வந்த செந்தில் சார் அண்ட் சுமித்ரா மேம், தேங்க்யூ ஸோ மச். ஒன்லி ஒன் திங், எல்லாருக்குமே ஒரே ஒரு இதுதான் நான் சொல்லுவேன் என் பசங்கக்கிட்ட, ஸ்டே ஹம்பிள் ஸோ தட் யூ லேர்ன் அ லாட், அவ்வளோதான். ஸோ அதுதான் நான் இவங்களுக்கும் சொல்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஹம்பிளாக இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஹைட்ஸ் ரீச் பண்ணலாம். இன்றைக்கி இந்த ஷோ இவ்வளோ பெரிய இதுவானதுக்கு காரணமாக இருந்த ராகவர்தினி அண்ட் அவங்க காவ்யா, அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்னோட தேங்க்ஸ். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக நாங்கள் வந்து 6 மந்த்ஸாகவே போயின்னு இருக்கோம். ஏன்னா ஹால் புக் பண்ணுறது, ஹால் அவைலபிலிட்டி மெயினாக கிடைக்கணும். ஒரு ஹால் அவைலபிலிட்டி மினிமம் 6 மந்த்ஸ் நம்ம புக் பண்ணால் தான் உண்டு. ஸோ அப்போ சொல்லும்போது அவங்க 6 மந்த்ஸாக ரெடி ஆகிடுவாங்களா, 6 மந்த்ஸ் ரெடி ஆகிடுவாங்க, நீங்கள் புக் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ என்னோடய இதை அக்செப்ட் பண்ணி அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டு அழகாக இன்றைக்கி ஆடிட்டாங்க. இன்னும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐட்டம்ஸ் இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துட்டு போகணும். அண்ட் மை மியூசிஷியன்ஸ், அது அவங்க தான் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட். செந்தில் அண்ணா சொன்ன மாதிரி பாலாஜி அண்ணா வந்து இல்லைன்னா எப்படி நீங்கள் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி ஹீ ஹேஸ் ஹெல்ப் மீ அ லாட். அதனால் என்னோடய கச்சேரி எல்லாத்துக்கும் நீங்கள் தான் வந்து வாசிக்கணும், இந்த என்டையர் டீம் தான் இருக்கணும். உங்களோட டேட்ஸ் புக் பண்ணிட்டு தான் நான் அரங்கேற்றம் டேட்ஸே புக் பண்ணுறேன். அதனால் நீங்கள் வந்து யூ ஷுட், இந்த டீம் வந்து எனக்கு கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட். டீம்னும் போது எல்லாருமே டீம் தான், ஆடியன்ஸும் டீம் தான். அதனால் இவ்வளோ நேரம் அழகாக வெயிட் பண்ண ஆடியன்ஸ்க்கும் என்னோடய தேங்க்ஸ். அண்ட் மை ஃபேமிலி, மை பேக் போன். ஃபேமிலி இல்லைனா இவ்வளோ தூரம் இருக்க முடியாது, சண்டே மார்னிங் கிளாஸஸ் அது இதுன்ட்டு. ஸோ மை ஃபேமிலி, அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஃபாதர், மதர், சித்தி, மை ஹஸ்பண்ட் அண்ட் த லிட்டில் ஒன், என்னோடய குழந்தையும் எனக்காக இன்னைக்குன்ட்டு வந்து சப்போர்ட் பண்ணதில். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வோட் ஆஃப் தேங்க்ஸ் லாஸ்ட்டில் வரைக்கும் சொல்ல வேண்டாமேன்ட்டு முன்னாடியே சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச்.